பங்களாதேஷில் இருந்து முதற்கட்டமாக விமானம் மூலம் சென்னை வந்த 49 மாணவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. வங்கதேசத்தில் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு தொடர்பாக ஏற்பட்ட போராட்டம் மற்றும் கலவரம் இன்னும் ஓய்வதில்லை. இதனால் இந்தியாவில் இருந்து மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்காக சென்ற மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்திய எல்லைக்கு அழைத்து வரப்படும் மாணவர்கள் அங்கிருந்து அவர்களின் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். தமிழக மாணவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, கிருஷ்ணகிரி, கடலூர், தருமபுரி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 49 மாணவர்கள் முதற்கட்டமாக விமானம் மூலம் சென்னை வந்தனர். அவர்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் அதிகாரிகள் வாகனங்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், இரண்டாவது கட்டமாக 77 மாணவர்கள் வர இருப்பதாக கூறினார். வங்கதேசத்தில் தற்போது நடைபெறுகின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தமிழகத்தை சார்ந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கல்வி பயிலுவதற்காக அங்கே சென்றவர்கள் பாதுகாப்பான நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு முதல் கட்டமாக 2 விமானங்கள் மூலமாக 20 பேர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அடுத்தது இன்னும் 1 மணி நேரத்தில் மீதி 29 பேர் வர இருக்கிறார்கள். இன்று மட்டும் 49 பேர் நம்முடைய துறை சார்பாக நம்முடைய ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய முயற்சியில் மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டளையை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த பணியில் நாம் ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த 20 பேரும் முதல் கட்டமாக அவர்கள் இல்லம் வரையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் பாதுகாப்போடு அவர்களுடைய பெற்றோரிடத்தில் ஒப்படைக்கின்ற பணியை நம்மளுடைய துறைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அந்த பணி இப்போது நடைபெறுகிறது. கடந்த ஒரு வாரமாக நிறைய சிரமங்களை சந்தித்ததாக சென்னை திரும்பிய மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் உத்தரவின் பேரில் எல்லையில் தமிழக அரசு முகாம் அமைத்து உணவு வழங்கி விமான டிக்கெட் போட்டு பாதுகாப்பாக அழைத்து வந்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஒரு 1 வீக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணவங்க, எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்கல. நாங்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவங்கள உதவினால இப்போது பார்டருக்கு எம்எஸ்சி மூலியமாகவே வந்தோம். நாங்கள் அங்கேருந்து எங்களுக்கு கேம்ப் அமைச்சு கொடுத்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. தென் எங்களுக்கு டிக்கெட்டும் போட்டு இங்கே சேஃபாக கொண்டு ரீச் பண்ணி விட்டாங்க. எங்களுக்கு இன்டர்நெட் கிடையாது, வீட்டில் யாருக்கிட்டேயும் பேச முடியலை எங்களால். ஸோ அப்போ தான் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, இங்கே காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு அங்கேருந்து இங்கே வரத்துக்கு. ஸோ அதை காண்டாக்ட் பண்ணப்போ தான் எங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா கிடைச்சிது. இந்த மாதிரி பார்டர்ஸில் தமிழ்நாட்டிலேருந்து கேம்ப் வச்சுருக்காங்க, அந்த கேம்ப் மூலியமாக வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸ்டில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டாக்காவில் படிக்கிறவங்க இன்னும் சிவியராக பாதிச்சிருக்காங்க. நாங்கள் இருந்த இடத்துல கலவரம் இன்னும் ஆரம்பிக்காத ஒரு இடமா இருந்துச்சு. எங்கள் இடம் பார்டருக்கு பக்கத்தில் இருந்ததுனால எங்கள் இடத்துல கலவரம் எதுவும் நடக்கல. ஆனால் நாங்கள் நிறைய விஷயம் கேள்விப்பட்டு டாக்கா சென்டர் கேபிட்டலில் ரொம்ப அதிகமாக கலவரம் நடந்துட்டு இருந்துச்சு. சர்க்குலர் கண்ட்ரி விட்டு போங்கன்னு சொல்லலை, நீங்கள் காலேஜ்லேருந்து வெளியே வராதிங்க, ஹாஸ்டல்ஸே இருங்க அப்படின்னு எங்களுக்கு நோட்டீஸ் விட்டாங்க. எவ்வளோ நாள் லீவ் இருக்கும் அப்படி எதுவுமே சொல்லாமல் இருக்காது, லீவ் காலேஜ் இருக்காதுன்னு நோட்டீஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் டாக்கா சென்னை மாதிரி அங்கே டாக்கா இருக்குது. அங்கே தான் மெயின் அஃபெக்ட் ஆகுது எல்லாமே. ஸ்டூடெண்ட்ஸும் இன்னும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா பேர் அங்கே இருக்காங்க. எப்படி வரதுன்னு தெரியல. நாங்கள் எல்லாமே கொஞ்சம் அவுட்டரில் இருந்து வந்தது, ஈஸியாக பார்டர் வந்துட்டோம், அங்கேருந்து சேஃபாக கொண்டு வந்துட்டாங்க. மெயினாக இன்னும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா அங்கே இருக்காங்க. அவங்க இன்னும் பேரண்ட்ஸ்டே காண்டாக்ட் பண்ணி இன்னும் பேசலை. இன்னும் எவ்வளோ பேர் எந்தெந்த காலேஜில் இருக்காங்கன்னு தெரியல யாருமே. பட் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 30 to 40 மெம்பர்ஸ் எல்லாம் ஆல் ஓவர் இருக்காங்க. அவங்க இன்னும் ஆனால் வரல. பட் நாங்கள் வந்துட்டோம். பட் அவங்களுக்கு என்னன்னு தெரியல. பயங்கரமாக உள்ள வெட்டுறது, ஷூட்டிங்கு, பாம்பிங் அந்த அளவுக்கு போயிருந்துச்சு. இதே என் கசின் டாக்காவில் படிச்சிருந்தா அவள் சொல்லி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா நெட் எல்லாமே ஆஃப். ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் எனக்கு. பட் என் கசினை கான்டாக்ட் பண்ணுறது அவள் சென்டர் ஆஃப் சிட்டியில் இருந்திருக்கா. அவள் பயங்கரமாக அந்த பாம்பிங் ஷூட்டிங்லாம் பார்த்து ரொம்ப பயந்து என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி, ஆனால் அவள் இன்னும் வரல ஆக்சுவலாக. எங்கள் லோக்கல் நம்பர் கால் பண்ணி பேச முடியும், பட் இன்டர்நேஷ்னல் கால் எதுவுமே பண்ண முடியாது.